அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதாகவும், இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல நகை அடமான கடன்கள் கிட்டத்தட்ட 5 பவுனுக்குள்ள யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகள்ல கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. முக்கியமா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தருவது மக்களே பெரும் மகிழ்ச்சி தான். ஏன்னா நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்திருந்தோம். ஒரு வழியா அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த தடவை நிறைய மாற்றங்கள் நிபந்தனைகளோட நகை அடமான கடன்கள் அனைத்தும் வருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன தடவை 2021ஆம் ஆண்டுல நகை கடன் அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யும் போது நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முறைகேடுகளையும் இப்போ சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 10 பவுன் 15 பவுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே, அதாவது ஒரே குடும்பத்திலேயே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே முறைகேடுகள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு ஒரே ஒரு 5 பவுன், அதாவது 40 கிராமுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா போன தடவை நிறைய முறைகேடுகள் நடந்து விட்டது. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா முழுமையான அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த நகை அடமான கடன்கள் 5 பவுனுக்குள்ள இருக்கணும். அதாவது 40 கிராமுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுடைய நகை அடமான கடன்கள் கூட்டுறவு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் மற்றும் வேளாண் துறை சங்க கடன்கள், ஸோ இது எல்லாமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு விவசாயிகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை சேகரித்து, அதாவது யாருக்கு தள்ளுபடி செய்யறாங்களோ அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்கள், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு போட்டோ, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், என்னைக்கு நீங்க நகை வச்சீங்க, எவ்வளவுக்கு வச்சீங்க, ஸோ எவ்வளவு கிராம்ல வச்சீங்க, ஸோ அதற்கு மேல வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆதாரம் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே உண்மை தன்மையை கண்டறிந்து அதன் பின்னர் தான் இந்த நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறைகேடுகள் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நகை அடமான கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க ரேஷன் கடை வச்சிருந்தீங்கன்னாவே நீங்க எலிஜிபிள் தான். அதுக்கு பிறகு இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உறுதி. அதே மாதிரி ஏழை விவசாயிகளுக்கு அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னாக்க தள்ளுபடி செய்கிறாங்க. சரிங்களா? ஏழை எளிய மக்களுக்காக யாரெல்லாம் தகுதி பெற மாட்டாங்க அப்படின்னா, அரசு ஊழியராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு வங்கிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க போலி நகலை வச்சுக்கிறவங்களுக்கும் இது தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவில் இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த
நகை அடமான கடன்கள் எப்பொழுது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து இதுக்கான அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெல்கம்.